அப்படியே சிலுவை அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, ரொம்ப அருமையாக இருக்கும். சால்வேஷன் டிவிலாம் போட்டிருக்கோம். அதை ஆத்துமாக்களை கொண்டு வரதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும். ஏன்னா என்னுடைய உழைப்பு நான் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். என்ன ஒரு ஊழியம் நடத்தணும், 600 சேர் போட்டு வச்சிருக்கிறீங்க, ஆமாம் 5 பேர் வந்து உட்கார்றாங்க. சரி, இந்த இடத்துல வந்து நீ எதுக்கு வர, மதம் மாற்ற வரியா? கர்த்தருக்காக ஒரு படி நம்ம எடுத்து வைக்கும் போது எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன் இதை வந்து எல்லா வீட்டுக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இயேசுனா யாருன்னே தெரியாது. சிலர்லாம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து சாட்சியெல்லாம் நிறைய இதில் போயிட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் அவங்க யாருன்னு தெரியாது. நீ சொன்ன மாதிரி 500 கிராமங்களில் வந்து இன்னும் நிறைய பண்ணியிருக்கோம்ப்பா. அதில் நிறைய எதிர்ப்புகள் மத்தாலும் இல்லைன்னா எனக்கு தெரியும். அந்த ரட்சணியறதுன்றது வந்து இப்போ நம்ம சும்மா சொல்லிடுறோம், ஒரு நம்பரா சொல்லிடுறோம். ஆனால் ஒரு கிராமத்தில் இப்போ நீங்கள் சொன்னது போல அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன், அதுக்குண்டான டிராவல், அங்கே போய் அந்த படகுல போகணும், அங்கே போய் அதெல்லாம் செட் பண்ணணும். எப்படிதான் மினிமம் 15 பேர் போவாங்க. அப்பா 15 மெம்பர்ஸ். சரி, ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் காலி ஆயிடுவாங்க. ஒரு ஆள் வச்சு ஆஃபீஸ் ரன் பண்ணுவோம். இல்லை மேக்ஸிமம் 2 பேர் தான் ஆஃபீஸில் இருப்பாங்க, மற்ற எல்லாரும் ஊழியத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இப்போ அந்த கிராமங்களில் போனனால இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதவன் இவங்களாம் கிராம ஊழியம் பண்ணவங்க, அந்த கிராம ஊழியத்துக்கு போனவங்க, மாதவன், ஸ்டாலின், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க போயிட்டு அந்த மாதவன் வந்து திருத்தணி பக்கத்தில் அவன் போய் ஒரு கிராமத்தை ஊழியம் தெருவில் நின்று இப்போ தெருவில் போயிட்டு இது பண்ணி ஒரு சபையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 20 பேர், எல்லாம் கிராமம் தான். இதெல்லாம் ஸ்டாஃப். இவங்க வந்து மண்டே டு சாட்டர்டே நம்மள்ட்ட இருப்பாங்க, சண்டே போய் சர்ச் ஆராதனை நடத்துவாங்க. அது மாதிரி இவங்க கர்த்தர் வந்து எப்படி நடத்துறாரு, ஒரு ஊழியர்களை நிறைய ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த சீஷத்துவம் இருக்குல்ல, அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜேம்ஸ் பாஸ்டர் யாரும் சொல்ல அவசியம் இல்லை, நிறைய ஊழியர்களை ஏற்படுத்திடும். சரியா, நிறைய ஊழியர்கள் அங்கே போயிட்டு சபைகளை ஆரம்பிக்கவும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவலாக போயிட்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் எப்படி என்ன நான் வந்தனோ அதே பாதையில் இவங்களும் போகிறாங்க. சரியா, இதே பாதையில் போயிட்டு ஆண்ட்ரியை சார்ந்து கிராம ஊழியத்தில் போயிட்டு அந்த திருத்தணி பகுதியில் இப்போ அவங்க ஒரு பக்கத்தில் அவங்க ஊழியம் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னானே இந்த மாதிரி ஒரு நாள் வாங்கினேன். நான் சொன்னேன் தாராளமாக என்னைக்கு டேட் சொல்லு, நான் வந்து அங்கே வந்து மெசேஜ் கொடுக்குறேன். அது தெருவாக இருந்தாலும் சரி, நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவேன். எனக்கு தெரியும் நான் அந்த கிராம ஊழியம். ஏன்னா 2019 நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்குன்னு போகும்போது அது ஒரு கிராமம். இன்னைக்குமே எங்களுக்கு நடப்பாதை கிடையாதுன்னா, எங்களுக்கு இன்னும் கூட தண்ணி கிடையாது. இந்த 2019 போய் அந்த கிராம ஊழியம் செய்யற ஒரு அந்த ஊழியம் அதை செய்யும் போதே நான் இந்த 7 வருஷமா படுற கஷ்டங்களை நான் பாக்குறேன். 500 இடங்கள்ல போய் அங்க ஒரு சபைகள் உருவாக ஒரு காரணமா இருக்கும்போது அது உண்மையிலேயே சால்வேஷன் டிவியோட மைல் ஸ்டோன் நான் பாக்குறேன். நான் இது அதான் இதோட மெயின் இதுன்னா ஆண்டவர் வயிற்றுல இருந்து வந்து அந்த ஆத்ம பாரம். அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல தான் பாக்குறேன். அமேசிங் மைல் ஸ்டோன். சரியா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப சர்ச்சை கூட நடத்துறோம். நீ என்கிட்ட கேளு, பணம் வேணுமா ஆத்மா வேணுமான்னு கேளு, ஆத்மா கொடுறான்னு. சரியா, அந்த மனபாரம் தான் இன்னைக்கு கர்த்தர் நடத்த ஊன்றுகோலா வச்சுட்டு இருக்கிறாருன்னா. எனக்கு ஆனா இப்போ ஒரு சின்ன 2-3 இன்சிடென்ட்ஸ், லைக் நீங்க ஊருக்கு போகும்போது எந்த கிராமமாவது விரோதமாய் வந்து நின்று இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற சூழல் உருவாயிருக்குதுங்களா? இல்ல, சூழல் வந்து சில கிராமங்கள்ல வந்து, ஏன்னா சில கிராமங்கள் இப்ப நான் வந்து நான் வந்து போனது வந்து இந்த வாழ்வின் ரகசியம் அந்த இதுக்கு தான் நான் போயிருக்கிறேன். அது வந்து நான் வந்து என்னன்னா வாழ்வின் ரகசியம் என்னன்னா, வாழ்வின் ரகசியன்றது ஆக்சுவலி வந்து என்னன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்கப்பா. ஸோ ஸ்வீடன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து அனிமேஷன்ல எல்லாமே நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் வருது இல்ல, இன்னைக்கு வருது. ஆனா அன்னைக்கு வந்து கம்மி. அப்போ வந்து ஸ்வீடன்ல இருக்கிறவங்க வந்து சென்னை தாம்பரத்துல இந்த நவநீதர் அங்கிள் இருப்பாங்க FMBBல, அவங்களோட பையன் வந்து பிரவீன். சரியா, அவங்களோட டைப். ஸோ இந்த பிரவீன் வந்து என்னன்னா அனிமேஷன்ல நம்மளோட சில அனிமேஷன்லாம் அவர் தான் பண்ணது. இந்த லோகோ அனிமேஷனு, சால்வேஷன் டிவி வரதெல்லாம் அவர் தான் பண்ணது. சரியா, அவர் வந்து என்னன்னா நாங்கள் பண்ற ஊழியத்தை பார்த்து சரி இவங்க வந்து கமர்ஷியல் மைண்ட் இல்லாம இவன் பண்றானே அப்படி சொல்லி அவரே வந்து என்ன பண்ணுவார்னா நிறைய ஐடியா கொடுப்பாரு அந்த டைம்ல. ஜேம்ஸ் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி. இப்போ இந்த டைம்ல ஸ்வீடன் தேசத்துலேருந்து அவருக்கு கான்டாக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, வாழ்வின் ரகசியம்ன்ற ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பேமெண்ட்லாம் ஹெவி செலவு தான் அது. ஸோ இவன் அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி இவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து இதை கொண்டு போகணும், வீடு வீடாக கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய பேர்டன். அப்போ என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் பண்ணோம்னா இப்போ அவங்க என்ன அவங்களுடைய கண்டிஷன் என்ன, நாங்கள் பணம் எதுவும் தரமாட்டோம். சரியா, பணம் எதுவும் தரமாட்டோம். ஆனால் ப்ராடக்ட் என் கையில் இருக்குது, மாஸ்டர் உங்கள் கையில் கொடுத்துட்றோம். சரி, நீ சேலும் பண்ணக்கூடாது.
மாஸ்டர் வந்து உங்க கையில கொடுப்போம், சரியா, நீ சேல் பண்ணக்கூடாது. ஆனா வீடுகளுக்கு போய் இது பண்ணும் சேரணும். இதை நிறைய பேர் அப்ரோச் பண்ணா யாருமே வந்து முன் வரல. ஓகே. ஏன்னா இப்போ வந்து விசேஷ ஊழியன்றது பயங்கரமான விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஸோ இதை வந்து சில ஆர்கனைசேஷன்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஸ்வீடன் அவங்களே வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதுக்கு யாருமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஆனால் செம்ம ப்ராடக்ட், அது சரியான ப்ராடக்ட். ஸோ இது வந்து திடீர்னு ஒரு வாட்டி பேசும்பொழுது, இந்த பிரவீன் பேசும்போது, ஜேம்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நான் பண்ணியிருக்கிறேன், வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகே நான் போய் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்துலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் அப்படியே சிலுவை அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு பைபிள் வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, ரொம்ப அருமையாக இருக்கும். சால்வேஷன் டிவிலாம் போட்டிருக்கோம் அதை. என்ன தேடுறீங்க? தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்கினார். எனக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. நாம செஞ்ச பாவங்களை போக்குறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். இது ரொம்ப கொடூரமா இருக்கு. இது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் தெரியும். சீக்கிரமே நாம திரும்ப சந்திக்கலாம். வாழ்வின் ரகசியத்தை தேடி அலையும் எண்ணற்றோருக்கு இது ஒரு முகவரி. வாழ்வின் ரகசியம். ஸோ அதை பார்த்த உடனே செம்ம ப்ராஜெக்ட்யா அப்படின்ன உடனே, ஜேம்ஸ் என்னன்னா அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்பு? ஏன்னா பண்ணுறதுக்கெல்லாம் பணம்லாம் கொடுத்துட்டாங்க, சரியா. இன்னும் நான் நம்ம ஃபாரின்காரரு நல்லா கொடுப்பாருலாம் யோசிப்பாங்க சிலர்லாம், சரியா, அந்த ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இதை வந்து இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போனால், அது வந்து தமிழ்நாட்டில் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அது யாருடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா எதுவுமே அவங்க தர மாட்டாங்க, வெறும் மாஸ்டர் தான் தருவாங்க, அவ்வளோதான். ஓகே, சரியா. இதை வந்து எல்லா வீட்டுக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாக நம்மளுக்கு வந்து இருந்த நிலைமைக்கு உண்மையாலுமே நான் சொன்னேன், ஓகே எல்லா வீட்டுக்கு கொண்டு போகணும், அவ்வளோதானே. எல்லா வீட்டுக்குன்னா எப்படின்னா வீடு வீடாக போய் கொடுக்கணும். டிவிடி இருக்கா உங்க வீட்டுல, இந்த பாரு. இப்ப நீங்க எந்த இடம் எடுத்தீங்க? சென்னையா? இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா. தமிழ்நாடு ஃபுல்லா போகணும். தமிழ்நாடு ஃபுல்லா கிராம போகணும். எத்தனை லட்சம்? நான் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பிரிண்ட் பண்ணேன். 3 லட்சம் டிவிடி பிரிண்ட் பண்ணீங்க? மை காட். 3 லட்சம். எந்த ஸ்பான்சரும் கிடையாது. இல்ல அந்த டைம்ல வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணேன். ஒரு கிராமத்துக்கு ஒரு 100 டிவிடி ஸ்பான்சர் பண்ணுங்க, அந்த மாதிரி. இப்ப கரூர்னா கரூர், அதுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி சில காரியங்கள் அதுல சிலர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டிவிடிக்கு இப்ப 100 டிவிடி நாங்க காசு தரோம் அப்படின்ற இதெல்லாம். ஆனா இப்ப நான் என்னுடைய கான்செப்ட் என்ன, இப்ப நீ வந்து 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் 1000 ரூபாய் செலவு பண்ணுவேன் ஊழியத்துல, சரியா. ஏன்னா என்னுடைய உழைப்பு நான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். நான் எப்பவுமே அது வந்து 3 லட்சம் டிவிடின்றது வந்து இட்ஸ் an amazing நம்பர். ஆமாப்பா, அந்த நாள்ல வந்து அது பெரிய காரியம். 3 லட்சம் கணக்கு போடுக்கோ. ஒரு இது 20 ரூபா. எனக்கு அனுபவம் இருக்குது. நான் மினிமம் 15 ரூபா ஆகும். மினிமம் 15 ரூபா. ஒரு டிவிடி வந்து 15 ரூபா. நம்ம வந்து இதுல வந்து பெஸ்ட் குவாலிட்டி, அந்த அட்டைலாம் பாத்தீங்கன்னா செம்ம நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நான் போய் ஒரு டிவிடி கையில கொடுமா வாங்கணும்ல, சும்மா ஏதோ ஒண்ணு இல்லைல்ல. ஸோ இதை வந்து நான் வந்து எனக்கு எந்த ஒரு அவங்க 1 ரூபாய் தரல, எதுவுமே செய்யல. ஆனா எனக்கு பாருன்னா அதே தான், ஆத்மாவில் போய் ரீச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீடு வீடா கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ இங்கேயும் பெங்களூர்லயும் கொடுத்துருக்கு. பெங்களூர் ஆஃபீஸ்க்கு வந்து சில 1000 நிறைய டிவிடி இங்கே அமிச்சிட்டு இப்போ 100 டிவிடி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100 டிவிடி காசு கொடுத்து வாங்குவாங்க, சரியா. இப்போ 15 ரூபானா 1500 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன். 1500 ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க. 100 வீட்டுக்கு போய் அவங்க போய் கொடுப்பாங்க. எக்ஸலென்ட். ஏன்னா சேல்ஸ் பண்ணக்கூடாது எனக்கு. எக்ஸலென்ட். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதை மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஆங்கிள்லையும் போச்சு. அது வந்து இன்னும் இருக்குது டிவிடி, இன்னும் இப்போ அடுத்த பிரிண்ட் போடுறதுலாம் போடலாம், சரியா. ஆனால் இப்போ வந்து அதோட டெக்னாலஜிலாம் அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து அந்த டைமுக்கு வந்து அது பயங்கரமான எஃபெக்ட் அது. ஸோ அது வந்து எல்லா வீடுகளையும் போயிட்டு நானும் போயிட்டு தெருவா போய் கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு வீடா இந்த பஸ் ஸ்டாண்டில் போவோம், பஸ் ஸ்டாண்டில் இறங்குவோம், கும்பலாக இருந்தாங்கன்னா போயிட்டு கொடுப்போம், சரியா. சில வீடுகளுக்கு போய் கேட்போம். சில குடிசை வீடாக இருக்கும், ஆனால் உள்ளார போய் கேட்பேன், டிவிடி அவங்க படம் பார்க்க முடியுமா? படம் பார்க்க முடியும், இந்த நல்ல படம் பாரு
எனக்கு தேவை பார்க்கணும், படாத பார்க்கணும், சுவிசேஷம் கொடுத்துடணும். அது விதைக்கிற வேலை நம்ம வேலை. அவ்வளவுதான். சரியா? விளைவிச்சுக்கிறவர் அவர். நம்ம விதைச்சிட்டோம், யாருன்னா ஒருத்தர் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க, எனக்கு நல்லா தெரியும், நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம். கண்டிப்பா. சரியா? விளைவிச்சுக்கிற அவர். ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி பண்ணும். ஸோ அதுலயும் வந்து சிலர் வந்து டிவிடி எதுக்கு கொடுக்குற, ஏன்னா அதுல பார்த்துட்டு எது என்ன ஏதுன்னு அந்த மாதிரி எதிர்ப்பு. இது ஒண்ணு வந்திருக்கு. இவங்க கிராம ஊழியம் போகும்போது சில எதிர்ப்புகள்லாம் இருக்கு. இந்த ஊர் தலைவர்னால எதிர்ப்பு. சரி, இந்த இடத்துல வந்து நீ எதுக்கு வர, மத மாற்ற வரியா, சரியா, இந்த மாதிரி. ஆனா கை கலப்பு வரைக்கும் போனது கிடையாது. ஆனா அந்த மாதிரி போற ஸ்டேஜ்ல வந்து யாருனா ஒரு தூதம் வந்து காப்பாத்துற மாதிரி யாருனா ஒருத்தர் வந்துருவான். நம்மளுக்கு இது வரைக்கும் உத வாங்கினது கிடையாது. சரியா? அந்த லெவல்லாம் ஆண்டவர் விடவே இல்லை. ஸோ என்னுடைய கான்செப்ட்னா, ஆண்டவர் காரியத்தை நம்ம செய்யும் போது அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு. அவ்வளவுதான். அவர் வந்து எல்லா விதத்திலும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. ஸோ 500 கிராமத்துலயும் ஆண்டர் கரம் ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. இப்போ அதுல வந்து இந்த லிஸ்ட் சேராது, எது இந்த வாழ்வின் ரகசியம் சேராது 500 கிராம சத்தியத்துல. ஏன்னா இது செப்பரேட்டா, இது செப்பரேட்டா போயிட்டு ஒரு வீடா போயிட்டு இது நம்பர் வந்து பயங்கரம். ஏன்னா 3 லட்சம் டிவிடினா அதுல எத்தனை கிராமங்கள் சேருது, எத்தனை பட்டணங்கள் சேருது தெரியல எனக்கு. ஸோ அது வந்து அந்த டைம்ல பயங்கர எஃபெக்டிவா இருந்துச்சு. அதான் சொல்றேனே, அது இன்னும் தெரியலப்பா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரம் இருக்கிறனால தான் நானும் ஓடிட்டு இருக்கிறேன். சரியா? வேற இன்னைக்கு கூட நான் சொல்றேன், நீ என்கிட்ட 100 கோடி கொடு, நீ கண்ணை மூடி திறக்கிற 100 செகண்ட்ல நான் காலி பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு வேலைகள் இருக்கு. இது வந்து ரியல் தான், இதான் ரியல். ஆத்துமாக்களை கொண்டு வரதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஓடிட்டே இருக்கு. சந்தோஷமே சந்தோஷம் இல்லைன்னா அந்த ஆத்துமாக்கள் கால் பண்ணி சொல்லும் போது நான் எத்தனை பேர் நான் தற்கொலைக்கு நேரம் போனவெல்லாம் கால் பண்ணிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர். அந்த சாட்சி நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் என்கிட்ட அந்த சாட்சி குறித்து பேசினாங்கண்ணா. தமிழ்நாட்டுல ஒரு ஊழியம் நடத்தணும், 600 சேர் போட்டு வச்சிருக்கிறீங்க, 5 பேர் வந்து உட்காடுறாங்க, சோர்ந்து போற சூழ்நிலை, எல்லாருமே அங்க சோர்ந்து போற சூழ்நிலையில கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாங்க. அந்த ஆத்துமானு அந்த அந்த கூட்டம் ஒரு ஆத்துமாவை எவ்வளவு பெரிய விஷயம். அது இவனே எப்பவுமே இவனை ஒரு காரியம் மட்டும் நல்லா ஞாபகம், ஊழியத்துல சரியா, ஒரு ஆத்துமா இருந்தாலும் நீ செய். சரியா? நீ எதிர்பார்க்காத. சிலருக்கு என்னன்னா, கூட்டம் இருந்தாதான் பிரசங்கம் வரும், கூட்டம் இருந்தாதான் ஊழியம் செய்வேன், கூட்டம் இருந்தாதான் செய்யும். அது வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி வேலை செட் ஆகுது. சொல்றாரு, ஒருத்தர் இருக்காங்களா அப்போ ஒரு ஆத்துமான்றது சாதாரண கிடையாது. சரியா? அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த ருசி பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நான் உண்மையிலேயே இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது, இப்போ உதாரணமா நான் சொல்றேனே, இப்போ பாத்தீங்கன்னா சில டைம் வந்து இங்க ஞானஸ்நான ஆராதனை நடக்கும். ஞானஸ்நானத்துக்கு வந்து இப்ப தண்ணி வந்து வெளியில இருந்தா அரேஞ்ச் பண்ணணும். சரியா? தண்ணி அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு அதுக்கு எப்படி ஒரு 500 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னா சார் நம்ம யோசிக்கலாம், என்னடா இது ஒருத்தர் தான் இருக்கிறாரு 500 ரூபா செலவு பண்ணுமான்னு. நான் அதை யோசிக்க மாட்டேன். சரியா? இன்னும் ஒருத்தர் இருக்காரா, ஓகே கொடு. ஸோ 500 ரூபா பெரிய மேட்டரே கிடையாது. 500 ரூபா வந்து தண்ணி வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த ஒரு ஆத்மா இன்னைக்கு நம்ம கொடுத்து அமுச்சு விட்டோம்னா நம்மளுக்கு அது அவனை தேவனோட கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ. சரியா? ஸோ அதை வந்து என்னைக்குமே வந்து அந்த பணத்தை அதுல கொண்டு வந்துடக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஆத்மா அறுவடையில வந்து அது கொண்டே வரக்கூடாது. இல்ல ட்ரூவண்ணா, கண்டிப்பா கர்த்தருக்காக ஒரு படி நம்ம எடுத்து வைக்கும் போது எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த வாழ்வின் ரகசியம் வந்து நாங்க இது வரைக்கும் கேட்கல, இப்படி ஒரு மினிஸ்ட்ரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அந்த அதுலயும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க இருக்கிற சபைகள்ல இருக்கிற பாஸ்டர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர்ல எடுத்துக்கீங்க, கரூர்ல ஒரு பாஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட பேசுவோம். பாஸ்டர் இது மாதிரி உங்க சுற்று வட்டாரத்துல எங்களுக்கு வந்து உதவி மட்டும் செய்யுங்க, யாருன்னா ஒருத்தர் அனுப்புங்க. ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ள, ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ல. இதுல என்ன பண்ணுவோம்னா, அந்த வாழ்வின் ரகசியம் பின்னாடி வந்து தொடர்புக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணணும்லப்பா. இப்போ நான் என் நம்பர் போட்டுட்டு சால்வேஷன் டிவி சென்னையில இருக்கு, யாருன்னா ஒருத்தர் கால் பண்றாங்க, சரியா, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஓகே ஜோம் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நான் என்ன சொல்லுவேன், எங்க அதுக்கு எதுல பார்த்த வாழ்வின் ரகசியத்தை பின்னாடி அட்டையில பாரு, அதுல இருக்கிற நம்பருக்கு போ. சரியா? அந்த நம்பர்ல போனீங்கன்னா உனக்கு உதவி செய்வாங்க, உனக்கு வந்து அந்த ஜெபிப்பாங்க, வாரம் அங்க போய் அட்டன் பண்ணு. இது பெரிய மினிஸ்ட்ரி. இதுதான் ஆக்சுவலி வந்து இதை வந்து இது இன்னைக்கு காலகட்டத்துலன்னா இந்த சர்ச்சை அந்த சர்ச்சை சண்டை போட்டுக்குது. ஏன் ஆத்தமா நீ ஏன் கூட்டுக்கிட்டு, உன் ஆத்தமா நான் ஏன் கூட்டுக்கிட்டு, அதெல்லாம் வேலைக்கு
ஆனா இல்ல, அதான் இவ்வளவு பெரிய சொல்றேனே. கனமான ஊழியம். இது கண்ணு வந்து மனுஷன் மேல போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாண்ணா, ம். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு ஆத்மாவை பார்க்கல, அவங்க மேல ஒரு பிரைஸ் டாக் இருக்குது. தசம பாகன்ற ஒரு பிரைஸ் டாக தான் பாக்குறாங்க வழியா, அந்த ஆத்மாவை பார்க்கல. ஆனா பாருங்க, இந்த ஊழியம் இன்னைக்கு நிச்சயமா எத்தனை பேரை மோட்டிவேட் பண்ண போதோ தெரியலண்ணா. நானும் இன்னைக்கு போய் ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி, ஏன்னா இதுதான் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு இவனை போகிறது. இப்ப கூட சொல்றேன் வேணா, நீ நம்பவே இல்லையா, 2 வாரத்துக்கு முன்னாடி So, பெங்களூர்ல நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு பிரதர்ட்ட பேசியிருந்தேன். ஸோ பேசும்போது அவர் வந்து ஊழியத்தை பத்திலாம் பேசியிருந்தாரு. அப்ப பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, நான்லாம் கிராம ஊழியெல்லாம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னாரு. இம்மிடியட்டா நான் சொன்னேன், பிரதர் பெங்களூர்ல கிராம ஊழியம் பண்ணும், எனக்கு என்ன ஐடியா கொடுங்க, ஏன்னா எனக்கு தெரியல. உடனே அவர் வந்து சொன்னார், இங்க பண்றது கஷ்டம், அது கஷ்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்ப நான் சென்னையில இருக்கிறவங்கள்ட்ட நான் ஸ்டாஃப்ட சொன்னேன், எப்பா கிராம ஊழியம் பண்ணணுமா, சரியா சர்ச்சில் இருந்து கூட நான் அனுப்பி விடுறேன், யார் அந்த பாரம் இருக்குதோ. இப்ப அடுத்து நான் சர்ச்சில் கேட்டா கண்டிப்பா சொல்ல போறாங்க, பாஸ்டர் நாங்க போய் பண்றோம் அப்படின்னாங்கன்னா போய் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இங்க பண்ண முடியாத சூழ்நிலைன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. இப்ப கர்நாடகா வந்து உள்ளார போக முடியாது, ஆனா பண்ண முடியாது. அது பண்ண முடியாது சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கூட நான் சொல்றேன், உன் ஏரியால பண்ணுமா சொல்லு, பண்ணலாம். கண்டிப்பா வரும். நீங்க சொல்லி எனக்கு தோணுதுண்ணா. தோணுதா? கண்டிப்பா. உன் ஏரியா ஒரு நாள் சொல்லு, சரியா டீம் வர வைக்கிறேன். சென்னையில இருந்து வருவாங்க, சரியா? ஏன்னா ரொம்ப முக்கியம் பா, அது கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதனால யாருன்னா அந்த கிராம ஊழியம் பண்றவங்க எங்களுக்கு வந்து ஊழியம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க வரோம். நிச்சயமாண்ணா. இந்த கேள்வி என்ன கேட்டாங்க, சரி நீங்க ஏன் எங்க ஊழியம் பண்ணாம எங்க ஊருக்கு போயிருக்கிறீங்க, அங்க எங்க கிராமத்துல இருக்கிறீங்கன்னா, சரி அங்கதான் இயேசு தேவை. ஓகே, அங்க இயேசுன்னு இப்ப நீங்க சொன்னது போல இயேசுனா யாருன்னே தெரியாது. அந்த இடத்துல போய் இயேசுவை சொல்றதுதான் மிகச்சிறந்த ஒரு ஊழியமா இருக்கும்னு நினைச்சுதான் நான் ஓடினேன். இன்னைக்கும் கர்த்தர் அந்த அந்த நான் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது ஒரு ஆத்ம திருப்தி, இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சோன்னு. ஆமென். ஸோ இப்போ இந்த வாழ்வின் ரகசியம் எனக்கு தெரிஞ்சு அதான் இப்பதான் காமிச்சாங்க, அது காப்பி வச்சிருக்கிறாங்க. சூப்பர்ண்ணா, எனக்கு ஒரு காப்பி. இதுதான் ஆக்சுவலி லைவ்லயே வாங்கிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து அந்த அட்டைகள் பா, இது வந்து இப்படிதான் வரும்பா, சரியா? டிஸ்கவர் த சீக்ரெட் ஆஃப் த ட்ரூ மீனிங் ஆஃப் லைஃப். அண்ணா காட்டுங்க. இது வந்து வாழ்வின் ரகசியம். ஸோ இதுல வந்து ஒரு இதுலயும் 10 பேக் வச்சிருப்போம். ஒரு பிரைஸ் டு காட். ஆனா இந்த இந்த பிக்சரே சொல்லுது, தேடி தேடி கண்டுபிடிச்சு சுவிசேஷம். இத மாதிரிப்பா, இது மாதிரி இத பாருங்க. இத வந்து எத்தனை இருக்கு, 1 2 3 4 இதுலயே இது ஆடியன்ஸ்க்கு, ஏன்னா ரொம்ப அழகா இது வந்து ரொம்ப கிளீனா இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இது வந்து அந்த நான் சொன்னல பிரவீன், ஓகே, அவங்களோட டிசைன் தான் எல்லாமே. பிரைஸ் டு காட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தேடி கண்டுபிடிச்சு போகாத இடத்துல, சுவிசேஷம் போகாத இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு நல்ல அழகான குடும்பம்னா. நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன்னா, இது வந்து உள்ளார டிவிடி தான் வச்சிருப்போம். ஓ பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட். ஸோ இதில் ஒரு பட்டன் மாதிரி உள்ளார செட் பண்ணி இதெல்லாம் இந்த டிவிடி ஏரா போனா கூட, ஆனா இதெல்லாம் ரொம்ப அழகுண்ணா. இதை தொட்டு பார்க்கறதே அழகு. ஏன்னா இதை நம்ம அனுபவிச்சுக்கிறோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இதெல்லாம் போட்டு காட்டும் போது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம்னா. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான். ஓகே, 30 மினிட்ஸ். ஆமா, 30 மினிட்ஸ்ல ஃபுல் சுவிசேஷமே வந்துடும். இந்த மாதிரி கவர்ல வந்து 5 10 வச்சிருவோம்ப்பா. ஓகே ஓகே, கவர்ல வந்து 5 10. ஸோ இதை வந்து டக்கு 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 டக்குன்னு ஒரு வீடா போய் கொடுத்துட்டு வரணும். பிரைஸ் டு காட் அண்ணா, பிரைஸ் டு காட் அண்ணா. இது கூடுமானா ஒரு சாஃப்ட் காப்பி நான் எடுத்துக்கிறேன்னா? தாராளமா எடுத்துக்கோ, கண்டிப்பா. போட்டு கண்டிப்பா வீட்ல டிவிடி இருக்குதா? டிவிடி போயிருச்சு. ஆனா இதை நான் எப்படியாச்சும் கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா எங்க சபையில வந்து சிறு பிள்ளைகள், அநேக சிறு பிள்ளைகள், கூடுமானா அங்க எங்க கிராமத்துல அந்த பகுதியில இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு காமிச்சிருவேன். ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்ட ஊழியத்துல நானும் ஒரு பங்கு எடுத்துக்கினது போல இருக்கும். கண்டிப்பா நான் உண்மையா சொல்றேன். அது வந்து எப்படின்னா, சின்ன பிள்ளைங்க வந்து மெய் மறந்து பார்ப்பாங்க, சரியா? ஏன்னா அது கார்ட்டூன் கேரக்டர். ஆமா ஆமா, அது வந்து அந்த சிலுவையில் அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு மைண்ட்ல பதிஞ்சிருப்பா, மைண்ட்ல வந்து ரொம்ப நல்லா பதியும், ரொம்ப பதியும். ஸோ எனக்கு வந்து அந்த நான் வந்து இன்னைக்கு கூட நான் வந்து ஆண்டு காலையில் யோசிச்சும் போது எவ்வளோ இதெல்லாம் பெரிய பாக்கியம் யாரும் கிடைக்காது. ஆமாண்ணா, இப்ப நீங்க சொல்லும் போது 500 கிராமம் போது அங்க எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்து இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறாங்களோ. விதைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு சிறு விதைக்குள்ள ஒரு காடு இருக்கிறது. பரலோகம் போகும்போது வெறும் கையா போக கூடாது. ஆமா அண்ணா, அதான் நம்மளோட கான்செப்ட். நிச்சயமா. நீ யோசிச்சு பாரு, இப்ப நம்மளை வரவேற்கிறதுக்கு ஒரு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் நின்னா எப்படி இருக்கும்? அத மாதிரி ஒரு பாக்கி வேற என்ன இருக்கு? பியூட்டிஃபுல்னா, ரொம்ப சந்தோஷம் அண்ணா எனக்கு. ஆனா ஐ மீன் நம்ம ஐமருந்து போய் இதை கேட்டுன்னு இருக்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் என்ன போல நிறைய பேருக்கு இது ஊன்றுகோலாவும் உற்சாகமுமா இருக்குதுண்ணா. ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா,
இது நான் பெரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா சில நேரத்துல சில ஊழியக்காரர்களோட பேசும்போது அவங்க கடந்து போன அந்த பாதைகளை பார்க்கும்போது, அட நம்ம செய்யறது ஒண்ணும் இல்லை, இன்னும் செய்ய வேண்டியது அதிகமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஒப்பு கொடுத்துருக்கவங்களுக்கு இது ஒரு ஊன்றுகோலா இருக்கும். ஆனா எனக்கு சால்வேஷன் டிவில இன்னும் ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க எப்படி இந்த லோக காமிச்சீங்களா தேடி கண்டுபிடிச்சது போல, தேவனால எல்லாம் கூடும்ன்ற ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. பொதுவா எல்லா தொலைக்காட்சிகளிலும், எல்லான்றதை விட பெரும்பாலும் தொலைக்காட்சிகளில ஒரு செலிபிரிட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 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 முகத்தை வந்து டிஆர்பி ரேட்டிங்காக அவங்கள போட்டு ஒரு பீக் டைம்ல அவங்கள காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சால்வேஷன் டிவில நான் பார்த்து ஒரு என்னுடைய பர்சனலா நான் பார்த்ததுல இந்த இந்த நிகழ்ச்சியில வந்து இது வரைக்கும் பார்க்காத கேட்காத முகங்களும் கேட்காத பேர்களும் நாங்க பார்த்துருக்கிறேன். அப்ப நான் நினைக்குவேன், இவங்கள எங்க போய் இவங்களை தேடுறாங்க, எங்கத்துல இருந்து பிடிக்கிறாங்க? ஏன்னா மேபி அவங்களுடைய பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா என்னவோ தெரியாது. இந்த தேவனால எல்லாம் கூடும் நிகழ்ச்சியில எல்லாரும் ஒரு திசையில போயிட்டு இருக்கும்போது சால்வேஷன் டிவி இன்னொரு திசையை நோக்கி பார்த்துச்சு. என்ன, உண்மையாய் ஊழியம் செய்கிறவர் எந்த கிராமத்துல இருந்தாலும் குக்கிராமத்துல இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து அவங்களுடைய சாட்சியை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு மிகச்சிறந்த ஊழியம். அது எப்படி, என்ன தாட் ப்ராசஸ்னா, அது ஏன் வந்து அது வேறுபட்டது? இப்போ வேறுபட்டது என்னன்னா, எல்லாரும் செய்யற மாதிரி செய்யக்கூடாதுன்றது என்னுடைய இது. சரியா, எப்பவுமே வந்து அது வந்து மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். இப்போ எல்லாரும் செய்யற மாதிரி நான் செய்யறது வந்து அது வந்து எனக்கு பிடிக்காது. சரியா, இன்னொன்று வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த தேவனால எல்லாம் கூட முன்னாடி நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் இன்னொரு இது நிறுவனத்தில் இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு ஒரு கான்செப்ட், இதே கான்செப்டை சொன்னேன். சரி, இதே பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து என்னுடைய இது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாத நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தெரியாத ஊழியர்களை, ஆனால் ஒரு காலத்தில் நல்ல ஊழியம் செஞ்சவங்க, ஸோ இவங்களை வந்து இன்ட்ரி பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். சரி, ஆனால் அந்த ரெக்கார்டு என்கிட்ட இல்லை. பட் ஆனால் அப்போ வந்து நான் வந்து மறைந்த ஜீவானந்த ஐயா இருக்காருல்ல, ஆமாங்க, ஜீவானந்த ஐயா வந்து படுத்த படுக்கையில் இருக்கும்போது நான் பக்கத்தில் உட்காந்து அவர் இன்ட்ரி பண்ணேன். வாவ், சரியா, ரொம்ப அழகா பேசுவாரு. நானும் அவர் கையை பிடிச்சிட்டு அவரோட நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். சரியா, அவர் பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அவரோட நினைவுகள், ஊழியம் எப்படி ஆரம்பிச்சாரு, என்ன செஞ்சீங்க, எப்படி போனீங்க, எல்லாம் அப்படி கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும், லைவா போயிட்டே இருக்கும் அப்படியே. அது வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட். சரியா, ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த டைம்ல வந்து இப்போ என் பையனுக்கு வந்து ஜீவானந்த ஐயானா தெரியாது. நான் சொல்ற பாயிண்ட், இன்னைக்கே வந்து ஜீவானந்தா நிறைய பேர் தெரியாதுண்ணா. ஓகேவா, ஆனா அவங்க செஞ்ச ஊழியம் பயங்கரமான ஊழியம். ஸோ இதை வந்து கொண்டு வரணும், ஏன்னா இவங்களால வெளியே தெரியலையே அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா, பொன்னம்மா சன்னியாசி, சரியா, பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க அவங்க. அது கிராமத்துல ஒரு பெங்களூர் இடத்துல இருக்காங்க. அவங்கள தேடி வந்தேன் அந்த டைம்ல, பொன்னம்மா சன்னியாசின்றவங்கள. ஸோ அவங்கள தேடி வந்து அவங்க பெங்களூர்ல வந்து அவங்கள இன்ட்ரி பண்ணேன். சரியா, அவங்க வந்து மேரேஜாக பண்ணிக்காம நைட்லாம் வந்து வாலிப வயதுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டேன், நைட்டு எப்படி தூங்குவேன், மரத்தடியில் எப்படி படுத்திருப்பேன். ஸோ அப்போ வந்து உங்கள் சொத்து என்னன்னு கேட்டேன். ஆத்மா நிறையா சம்பாதிச்சிட்டேன், இப்போ என்கிட்ட இருக்குது இந்த ஒரே ஒரு கூடைப்பா அப்படின்னு அந்த கூடையை காட்டுறாங்க. இந்த கூடை தான்ப்பா சொல்லிட்டு அந்த கூடையை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. இதான் ஜேம்ஸ், என் சொத்தை இதுதான், அந்த நாட்கள்லேருந்து இதை வச்சு தான் அந்த ஊழியத்தை செஞ்சேன். இந்த கூடை வந்து என்ன படுக்கிறதுக்கும் கூட இருக்கிறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு மற்ற காரியம் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஆனால் பெரிய ஊழியம் செஞ்சுட்டாங்க, பெரிய ஊழியம். எத்தையும் ஆத்துமாக்களை வந்து கிராமங்கரமாக ரசிப்பு நடத்திருக்கிறாங்க. இவங்களை யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. பொன்னம்மா சன்னியாசன் யாருக்குமே தெரியாது. இனி நம்ம ஆட்களுக்கு கோட் ஷூட் போட்டு பானா தெரியும், இது மாதிரி ஆட்களும் தெரியாது. இது உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கு இந்த ஊழியங்களை கொண்டு போய் சேர்க்க அது வந்து அந்த தாட் இருந்தனால இப்போ சால்வேஷன் டிவியில் நான் யோசிச்சது என்னன்னா, அப்போ நிறைய பேர் வந்து ஆண்டை தொட்டிருக்கிறாரு. நீ சொன்ன மாதிரி செலிபிரிட்டி வந்து கூப்பிடுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஆமா, சரியா, நிறைய பேர் செலிபிரிட்டியை கூப்பிட்டு உட்காந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அப்போ வந்து நம்ம ஊழியத்தில் வந்து தேவனால அந்த பிரபுன்னு ஒருத்தர், இப்போ அவர் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாரு. அவன்கிட்ட உட்காந்து பேசினேன், பிரபு நீ இதை எடுத்து பண்ணு, சரியா, இது வந்து என்னோட தரிசனம், இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான், யாரும் இது பண்ணாத ஆட்களை வந்து இது பண்ணு.
அப்போ வந்து திருநங்கைனா என்னென்ன ஒரு விழிப்புணர்வு இல்லாத டைம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு திருநங்கை குழந்தை பிறந்தா உடனே ஒரு மனத்தத்துவ டாக்டர்கிட்ட காட்டுறாங்க, என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியலை, என்ன அறியாமல் என் பெண் தன்மை உடம்புல வளர்ந்துக்கிட்டே வந்துருச்சு. கோலம் போடுறது, எச்சி பத்திரம் கழுவுறது, கண்ணுக்குள்ளே மை வச்சுக்கிறது, ஒரு லுங்கி கட்டுற பருவம் வந்துச்சுங்க ஐயா. எல்லா ஆண் பிள்ளையும் எப்படி லுங்கியை மடிச்சு கட்டுவாங்களோ அது மாதிரி கட்டாமல் தூக்கி இப்படி இடுப்பில் சொருக ஆரம்பிச்சிட்டேன். பாவத்தின் சம்பளம் மரண மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்போ 13 வருஷமா என் வீட்டம்மாவுக்கு ஒரு வியாதி இருந்தது. என்ன வியாதி? ஒருதலை வலின்னு சொல்லுவாங்க. ஒருதலை வலின்னா காலையில சூரியனை பார்க்க முடியாது. அப்படி 3 மாசம் இருக்கும். ஒரு வருஷத்துல 3 மாசம் இருக்கும். அந்த 3 மாசமும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப நாங்க பல இந்த முஸ்லீம் கோயில் இருந்து பல மந்திரவாதி, எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரவாதிகள் எங்க கோயில் குளங்கள்லாம் எல்லாம் குற்றாலம் பாவனா சேர்த்து நிறைய இடத்துக்கு கூட்டி போவோம். கொஞ்சம் கூட சுகமாகலை. அதுபோல் ஒரு முறை இரவு நேரத்தில் ஒரு பைத்தியம் பிடிச்சவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க பார்த்தோன்னா அந்த அம்மா 3 நாட்கள் மகாபலிபுரத்தில் ஒரு இடத்துல சுகத்துக்காக வேண்டி இருக்கிறாங்க, ஒரு கோயிலில், ஒரு திருக்கோயிலில். அப்போ அங்கே வந்து ஆனால் அந்த அம்மா மாத்திரம் எங்களை ஃபாதராண்ட இட்டுமோன்னு சொல்லின்னு இருந்திருக்கிறாங்க. நினைவு இல்லாத சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை சொல்லியிருந்துருக்கிறாங்க. அது எப்படின்னாக்கா அவங்களுடைய மகன் வந்து சொன்னார், ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போயிருந்தாலும் அந்த அம்மா மாத்திரம் உங்களை தான் சொல்லியிருந்தார். காரணம் அவங்க வீட்டுக்குலாம் போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது அப்பா அம்மா எதுவும் சொல்லிங்களா அவங்கள? அது சொல்லாத இருப்பாங்களா? பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடந்தது. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் சித்தப்பா வந்து ஐஐடியில் ஒர்க் பண்ணார். சரிங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, நான் பொட்டு வைக்கலைன்றதுனாலே ரொம்ப தகராறு பண்ணார். ரொம்ப வீட்டில் ரொம்ப அப்பயே பிரச்சனை. இப்போ அது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்ல சில கான்டாக்ட்ஸை நான் எடுத்து கொடுப்பேன். சரியா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்சன் இப்போ பேசிட்டு இருக்க, நான் உன்கிட்ட பேசும்போதே ஒரு வேர்டு போட்டுருவேன். ஜாக்சன் யாருன்னா ஊழியக்காரவங்க நல்ல சாட்சியம் தான் சொல்லிடு, மைண்டில் வச்சுக்கோ. இதை மாதிரி என்னோட கால்ஸ் எல்லாமே வந்து அதை மாதிரி தான் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருப்பேன். சும்மாவே கால் பண்ணுவேன், எல்லாருக்குமே கால் பண்ணுவேன். யாருனா அதை சொல்லு, யாருனா அதை சொல்லு, யாருனா அதை சொல்லு. அப்போ பேசும்போது யாருனா ஒருத்தர் சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு சாட்சி இருக்கு, சூப்பராக இருக்கும், நிறைய ஆண்டு நல்லா பயன்படுத்துறாரு, ஆனால் அவங்களை யாரும் வெளியே தெரியாது. ஓகே, அவங்க நம்பரை கொடு. உடனே நம்பர் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஃபோனில் ஃபஸ்ட்டு பேசுவோம், என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு. ஸோ அவங்க பேசும்பொழுது அவங்க கத்தரை மையப்படுத்துறாங்களா அவங்கள மையப்படுத்துறாங்கன்றத தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவோம். நிறைய பேரை ஒமிட் பண்ணிடுவோம். அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். சரியா? சில எல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது அவன் பெருமையாக தானே போடான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டுருவோம். அது டெலிகாஸ்டே ஆகாது. அது டெலிகாஸ்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஜிப்சிலேருந்து ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்டர்வியூலாம் கொடுத்துருங்க, ஜிப்சி பீப்புள் ரசிக்கப்பட்டது. அடுத்தது இவங்க டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க இன்னைக்கு நிறைய சிலர்லாம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து சாட்சியெல்லாம் நிறைய இதில் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஆட்கள். புரிதா சொல்றது? அன்னைக்குலாம் அவங்க யாருன்னு தெரியாது. அன்னைக்கு நான் பேசிக்கானா சரி 2013 டிசம்பர் ஜாக்சன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. என் சொந்த பந்தங்கள் கூட மறந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு கால் வந்தது,